இந்த சமூக நீதி, இடஒதுக்கீடு இந்தியாவை பொறுத்தவரையில் நம்ம பேசும்போது இந்த தலைப்பு நமக்கு, இந்த முறை நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதுதான் அடிப்படை. ஏன் இங்கே வந்து உட்காந்து இதை பேசுகிறோம்னா இதுதான் காரணம். இந்த அடுக்குமுறை இந்தியாவில் பல 100 அல்லது 1000 ஆண்டுகளுக்கு மேலே இருந்த காரணத்தினால தான் ஒரு கட்டாயம் இருக்குது. ஆகவே இதுதான் இந்த அடுக்குமுறை. இந்த அடுக்குமுறையில் மேலே இங்கே இருக்கிறவர் உங்களுக்கு தெரியும், கீழே இருக்கிறவர்கள் நம்ம சூத்திரர்கள், அதற்கு கீழே பட்டியலின மக்கள், பஞ்சமர்கள் அப்படின்னு சொல்லப்படுவது. அவங்க இந்த லிஸ்ட்லேயே வரல, அவுட்காஸ்ட். அவங்க இந்த 4 வர்ணத்திலே வராமல் அவுட்காஸ்டாக இருக்காங்க. அப்போ இந்த முறை தான் பிரிட்டிஷார் இந்த நாட்டுக்கு வந்த பொழுது இருந்த முறை. மன்னர்கள் தொடர்ச்சியாக இந்த முறையில் தான் இந்த சமூகத்தை வச்சிருந்தாங்க, இந்த சமூகத்தை கட்டுப்படுத்தினாங்க. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் இதன் அடிப்படையில் தான் தரப்பட்டது. ஆக சமூக நீதி இந்த நம்ம பேசுகிறோம்னா நம்மளுடைய அரசமைப்பு சட்டம் அது சமூக நீதியை பற்றி சொல்லுது. எங்கே சொல்லுது? முகப்புரையிலே சொல்லுது, கான்ஸ்டியூஷனுடைய ப்ரீஆம்பிள்லே சொல்லுது. ஏன் சொல்லுதுன்னா இதான், இந்த சமூக அநீதி ஏற்பட்டதுனால அதற்கு தீர்வாக சமூக நீதி அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அப்போ இதுதான் நமக்கு அடிப்படையான ஒரு செய்தியாக இருக்குது. இதன் காரணமாக இந்த நாட்டு மக்கள் இந்த கூறுகளில் அந்தந்த கிரேட், அம்பேத்கர் அழகாக சொல்லுவார், கிரேடட் இன்இக்வாலிட்டி அப்படின்னாரு. இந்த ஜாதி அடுக்குமுறையை எப்படின்னா ஒருத்தனுக்கு மேலே ஒருத்தவன் அப்படின்றான். ஒவ்வொருத்தனும் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனை அழுத்துறான். அவனோட உரிமைகள் பறிபோனதை பற்றி கவலைப்படல, தான் இன்னொருத்தனை அழுத்துறாங்கிறதுல சந்தோஷத்தில் இருக்கிறான். இந்த மாதிரி ஒரு அடுக்குமுறை உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இந்த ஒரு அடுக்குமுறையில் தான் நம்ம வச்சிருந்தது. இப்போ அதுலேருந்து மீள்வதற்கான ஒரு செயல்பாடு தான் சமூக நீதி குறித்த நம்மளுடைய சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாமே. இதை மாற்றுவதற்கான, எல்லாரும் சமமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அணுகுமுறை தான் சமூக நீதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இந்த அடுக்குமுறை காட்டணும் பார்த்தீங்களா, இந்த அடுக்குமுறைக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும்ல. ஏன் எப்படி வந்ததுன்னா இந்த மனு சாஸ்திரம், இந்த மனுஸ்மிருதின்னு சொல்லுவோம். இந்த மனுஸ்மிருதி தான் இந்த மக்களை இந்த 4 வர்ணங்களாக பிரித்து இந்த இதில் சொல்லுது. அதில் வந்து பிரம்மானவர் இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக அப்படின்னு எழுதியிருக்கு பாருங்க, நெற்றி, தோல், தொடை, பாதம். இதில் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்கவுங்க பிறந்தாங்க, அந்த 4 கிரேட் அப்படின்னு சொல்லுது. அப்போ கடைசியில் பாருங்க, சூத்திரனுக்கு இந்த 3 வர்ணத்தாருக்கும் பொறாமையின்றி பணி செய்யணும். அதாவது பணி செய்யறது கூட அப்படி சலிச்சுக்கிட்டுலாம் பண்ணக்கூடாது, மகிழ்ச்சியாக செய்கிற அளவுக்கு ஒரு சட்டம். இதுதான் சட்டம். எந்த ராஜாவாவது நமக்கு பள்ளிக்கூடம் கட்டினானான்னு கேட்டார். கரெக்டுங்களா? நீங்களாம் மாணவர்கள், நிச்சயமாக உங்களால் இதுக்கு கண்டுபிடிக்க முடியும், கட்டியிருக்கானா இல்லையான்னு உங்கள் மொபைலை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எந்த ராஜாவும் கட்டலை. குருகுலங்கிற முறையில் பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் கல்வி, அது குருகுல முறையில் நடந்தது. நமக்கெல்லாம் கிடையாது. நமக்கெல்லாம் என்ன வேலை? அவன் ஏதாவது கோயில் கட்டானா நம்மளால் செங்கல் தூக்கிட்டு போய் கட்டணும். உழைக்கிற தொழில் அவனுக்கு அடிமையாக இருக்கணும், எந்த உரிமையும் பேசக்கூடாது அப்படிங்கிற முறையில் நம்மள இந்த 3 வர்ணத்தாருக்கும் பொறாமையின்றி பணி செய்யணும்னு சொல்கிறான். இதுதான் ரூல் ஆஃப் லா, ரூல் ஆஃப் மனு. எப்போ இந்த பிரிட்டிஷார் இந்த நாட்டுக்கு உள்ள நுழையும் போது இதான் நடந்துகிட்டு இருந்தது. அவன் வந்து தான் இதெல்லாம் மாற்றுவதற்கான முயற்சிகள் அவன் காலத்தில் நடந்தது. அதுக்கு முன்னாடி எந்த ராஜாவும் செய்யலை அப்படின்னு. அதாவது இத்தாலி நாட்டு பாதிரியார் ராபர்ட் டி நொபிலி 1610ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுக்கு வந்து மதுரைக்கு போகிறாரு. அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தை போய் பார்க்குறாரு. 10,000 மாணவர்கள் அந்த காலகட்டத்தில் படிக்கிறாங்க. அந்த 10,000 மாணவர்களும் யாரு 10,000 மாணவர்களும் பார்ப்பனர்கள் தான். அதை வந்து நான் கீழே ஒரு ஆதாரம் போட்டிருக்கேன் பாருங்க. இது ராபர்ட் டி நொபிலி சொன்னாருன்னு நம்ம பாட்டு ஏதாவது கதை விட்டோம்னா கேட்கலாம்ல. ராபர்ட் டி நொபிலி எப்போ 1610. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? 400 வருஷத்தை தாண்டி இருக்கிறோம். எங்கேயா எதை வச்சு சொல்கிறீங்கன்னா வேற எங்கேயும் போனால் கீழே ஒரு ஆதாரம் கொடுத்துருக்கேன் பாருங்க.
ஹிஸ்டரி ஆஃப் நாயக்ஸ் ஆஃப் மதுரை அப்படின்னு ஒரு நூல் எப்போ வருஷம் 1924 வெளிவந்திருக்கு. ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி. எழுதினவர் யாரு? திருச்சியில புனித சூசையப்பர் கல்லூரின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? செயின்ட் ஜோசப் காலேஜ். அந்த காலேஜில் உதவி பேராசிரியராக இருந்த சத்யநாத ஐயர், நம்ம ஆள் கூட இல்லை, ஐயர். ஏன்னா அந்த காலகட்டத்தில் அவங்க தான் பேராசிரியர். அவர் அந்த புக்கில் எழுதுறாரு, இந்த மாதிரி இருந்ததுன்னு அவர் ஒரு குறிப்பில் எழுதுறாரு. இதெல்லாம் ஆதாரம் இருக்கு. அப்போ இதுதான் 400 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நிலைமை. நான் சொல்றது மனுஸ்மிருதி மன்னர் காலம். 400 வருஷத்துக்கு முன்னாடியும் நம்ம மக்களுக்கு யாருக்கும் படிக்க வாய்ப்பு கிடையாது, உரிமை கிடையாது. வாய்ப்பு இல்லை, உரிமை கிடையாது. அதோடைய ஒரு ஆதாரம். இப்போ இந்த நிலைமையில தான் முதலா இந்தியாவில் இந்த மாதிரி மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான கல்வி உரிமையும் இல்லைன்னு சொல்லி ஒரு ராஜா, அப்போ பிரிட்டிஷார் வந்துட்டாங்க, அவருடைய சமஸ்தானம். அப்போ இந்தியாவில் 47க்கு அப்புறம் தான் இப்போ உள்ள மாநிலம். அதுக்கு முன்னாடி சமஸ்தானங்கள். சென்னை ராஜதானி, திருவாங்கூர் சமஸ்தானம், கோலாப்பூர் சமஸ்தானம். கோலாப்பூருங்கிறது எங்கே இருக்குது? மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதுக்கு ஒரு ராஜா, அவர் தான் சாகு மகாராஜ் அப்படிங்கிற ராஜா. இவர் யாருன்னா சிவாஜி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரு சிவாஜிங்கிறவர்? உங்களுக்கு 2-3 சிவாஜி தெரியும் இல்ல? ஒரு சிவாஜி நடிகர் சிவாஜி, இன்னொன்று ரஜினிகாந்த் நடிகர் சிவாஜி. இவர் தான் ஒரிஜினல் சிவாஜி. சிவாஜியோடைய வழி வந்தவர் இவர் பேரு சாகு மகாராஜ், சத்ரபதி சாகு மகாராஜ். அவருடைய பிறந்த நாள் ஜூலை 26 அவருடைய பிறந்த நாள். அவர் 1902 ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். என்ன? அந்த கோலாப்பூர் சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 50% இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார். இதுதான் முதல் இந்தியாவில் இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சமஸ்தானத்தில் கிடைச்ச உரிமை. முதல்ல அவர் தான் துவங்குறார். மற்ற சமஸ்தானத்துலலாம் ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது. இப்போ இதை பார்த்தாச்சு. இப்போ இந்த ராஜா அங்கே துவங்கிட்டாரு. அதற்கு பிறகு 1917 மைசூர், அப்போ மைசூர் ஸ்டேட் சமஸ்தானம். இப்போ பெங்களூர் கர்நாடகா இருக்கு இல்லையா? அப்போ மைசூர் சமஸ்தானம், அங்கே ஒரு ராஜா. அவர் 1917 கொண்டு வர்றாரு இதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு. தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், திராவிடர் இயக்கம் நீதி கட்சி 1916 உருவாக்கப்பட்டது. 1921 முதல் ஆணை பிறப்பிக்கிறாங்க. நடைமுறையில் 1928 வருது. அதை பற்றி நேற்று சொல்லியிருப்பாங்க, நான் அதை பின்னாடி சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு சமூக நீதி. அப்போ சமூக நீதின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்போ சமூக நீதி சொல்கிறோம். இப்போ எல்லாரும் இங்கே ஒன்றா தானே உட்காந்துருக்குறோம், எல்லாருக்கும் சேரில் தான் உட்காந்துருக்கீங்க. அப்போ எப்படி எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி கொடுத்தாச்சு இல்லை, சமத்துவம் வந்துருச்சு இல்லை, அப்புறம் எதுக்கு நீங்கள் சமூக நீதி பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு ஒரு சின்ன விளக்கம். இது இந்த படம் ஏற்கனவே நீங்கள் கூட நெட்டில் கூட பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு இதுதான் சமத்துவம், நம்ம சொல்கிற சமத்துவம். ஆனால் நடைமுறையில் எப்படி இருக்குன்னா, இங்கே பாருங்க, 3 பேர் நிற்கிறாங்க. 3 பேருக்கு இப்போ உங்களை மாதிரி நாற்காலி கொடுத்தாச்சு. ஒருத்தவர் நல்லா பார்க்குறாரு கிரவுண்டை, இன்னொருத்தர் அரைக்குறையாக பார்க்குறாரு, மூணாவதவர் பார்க்கவே முடியல. ஆனால் 3 பேருக்கும் சம பெஞ்சு கொடுத்தாச்சு. இதுதான் அவங்க சொல்கிறது ஈக்குவாலிட்டி கொடுத்துட்டோம், எல்லாரும் ஈக்குவல் தானேங்க, எல்லாரும் சமத்துவம் தானேங்க, எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சொல்கிறது இது இல்லை, நம்ம சொல்கிறது இதுதான் சமூக நீதி. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், அந்த உயரமாக இருக்கிறவருடைய இடத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து இந்த பக்கம் கீழே இருந்தால் பாருங்க, அவருக்கு கொடுத்துருக்கோம். அப்போ 3 பேருக்கும் சம வாய்ப்பு கிடைச்சி சம அந்தஸ்து கிடைக்கும். இதுதான் நம்ம சொல்கிறது, இதுதான் சமூக நீதின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த படத்தை தான் நீங்கள் நினைவு வச்சுக்கணும். ஈக்குவல், எல்லாரும் ஈக்குவல்னு சொல்லுவோம், ஆனால் ஈக்குவல் சமூகத்தில் கிடையாது. அப்படி அவங்களுக்கு நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த வர்ண முறையில் அந்த கிரேடட் இன்இக்வாலிட்டி இன்னமும் இருக்குது.
இன்னும் முழுமையா தீரல. அப்ப அது தீர்ற வரைக்கும் இதுதான் இடஒதுக்கீட்டுடைய ஒரு சின்ன கான்செப்ட். ஏன் இடஒதுக்கீடு தரோம்னா, இவருக்கு இன்னொரு பெஞ்சு தரோம், அவருக்கு இருந்ததை கொஞ்சம் குறைக்கிறோம். அப்போதானே நீங்கள் பள்ளம் மேடு எப்படி சரி பண்ண முடியும்? மேட்லேருந்து எடுத்து கொஞ்சம் பள்ளம் தள்ளணும். ரெண்டுக்கும் ஒரே அளவு போட்டாக்க ரெண்டும் அப்படியே தான் இருக்கும். நம்ம செய்கிறது இதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ். அப்போ இதுதான் வேறுபாடு. இந்த சமத்துவத்துக்கும் சமூக நீதிக்குமான வேறுபாட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ 1902 கோலாப்பூரில் ஒரு ராஜா இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அந்த ராஜா பேர் என்ன? அப்புறம் 1917 எந்த சமஸ்தானம் கொடுத்துச்சு? மைசூர். அதுக்கு பின்னாடி இங்கே தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா சென்னை ராஜதானி. இங்கே 1916 ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்படுது. நவம்பர் 1916, நவம்பர் 20 1916 ஜஸ்டிஸ்ன்னு பத்திரிக்கை ஆரம்பிச்சிருந்தோம். அந்த பத்திரிக்கையை அதுவே கட்சி பேராகி தமிழில் நீதி கட்சின்னு இன்னைய வரைக்கும் நம்ம நீதி கட்சின்னு எல்லாரும் இந்த தலைவர்கள் முதற்கொண்டு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். இது 1916 அவங்க ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. டிசம்பர் 1916 அந்த அறிக்கைக்கு பேர் பார்ப்பனர் அல்லாதார் அறிக்கைன்னு தமிழில் சொல்கிறோம். அவங்க ஆங்கிலத்தில் தான் வெளியிட்டாங்க, நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு. அதில் முக்கியமான தலைவர்கள் அந்த மொதல் 3 பேர் இருக்காங்க இல்லையா, முன்னோடி தலைவர்கள். அவங்க தான் இயக்கத்தை துவங்குவதற்கு ஒரு முன்னோடிகளாக இருந்தவர்கள். டாக்டர் நடேசனார், டாக்டர் TM நாயர், PT தியாகராயர், 3 பேர். பனகல் ராஜாங்கிறவர் அவரும் இந்த சென்னை ராஜதானியோடைய முதலமைச்சராக இருந்தார், பிரிமியர்னு சொல்லுவோம். இப்போ அவருடைய காலத்தில் தான் இந்த மாதிரி சில முற்போக்கான சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. பஞ்சமர் அப்படின்னு சொன்ன மாட்டீங்களா, அது நீக்கினார் ஆதி திராவிடர். எல்லா தரப்பு மாணவர்களையும் சேர்ப்பதற்கு அரசாணை. அது வரைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மெல்லாம் காலேஜே சேர முடியாது. இப்போ நீங்கள்லாம் காலேஜ் படிக்கிறீங்க, 1922 முன்னாடி எல்லாரும் காலேஜுக்கே போக முடியல. இதுதான் நிலைமை. இதை மாற்றுறதுக்கு ஒரு சட்டம் 1923 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சென்னையில் பிரசிடென்சி காலேஜ் தெரியுமா? சென்னையில் இப்போ அண்மையில் அங்கே ஒரு பெரிய தலைவரோட சிலையை திறந்தாங்க. யார் தெரியுமா அந்த சிலை? அண்மை VP சிங். வெரி குட். பார்ப்பனர் அல்லாதார் மாணவர்களை சேர்ப்பதற்கு ஒரு உத்தரவு 1928 தான் அது வருது. அது நடைமுறைக்கு வருது. அது வரைக்கும் கிடையாது. அந்த பனகல் அரசர்ங்கிறவர் அவர் செஞ்ச சாதனைகள் அளப்பரிய. 1921 அவர் என்ன கொண்டு வந்தார்? யாருக்கு வாக்குரிமையை கொண்டு வந்தார்? இந்தியாவில் இல்லை, பிரிட்டிஷ்லேயே, ஐரோப்பியாவிலே இல்லை, இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி பெண்களுக்கு கொண்டு வருது அப்படின்னு அதை கொண்டு வந்தவர் பனகல் அரசர். அவருடைய பிறந்த நாள் ஜூலை 9 இந்த மாதம். அவர் காலத்தில் தான் பண்ணது. 2வது இருக்கார் பாருங்க, அவர் பேர் முத்தையா முதலியார். அவர் தான் முதலா முத்தையா அவர்கள் தான் நடைமுறைக்கு கொண்டு வர்றார் 1928. அதுலேருந்து தான் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு வருது. அவங்கெல்லாம் சாகு மகாராஜ் 50% கொண்டு வந்தார், மைசூர் ராஜா 50% கொண்டு வந்தார். தமிழ்நாட்டில் முத்தையா முதலியார் நடைமுறைப்படுத்திய இடஒதுக்கீடு சதவீதம் எவ்வளவு? அதாவது 100 விழுக்காடு இடஒதுக்கீடு, 100க்கு 100. அந்த ரேஷியோ 14க்கு 2, 14க்கு 1 அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. 14 போஸ்டையும் டிவைட் பண்ணிட்டாங்க. பிராமின்ஸ், நான் பிராமின்ஸ், முஸ்லீம்ஸ், ஆங்கிலோ இந்தியன்ஸ், கிறிஸ்டியன்ஸ், தலித்ஸ் அப்படின்னு பிரிச்சாங்க இல்லையா. அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 100%, 100க்கு 100% இந்தியாவிலேயே முதல் நீதி கட்சி தான் ஃபர்ஸ்ட் டைம். அதில் பார்ப்பனர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது நம்ம மாநிலம்தான். அதை 1928 நடைமுறைக்கு வருது. இப்போ தமிழ்நாட்டில் இப்போ நம்ம சமூக நீதி வரலாறு பேசுகிறோம்.
நமக்கு மிகப்பெரிய ஒரு வரலாறு, 100 ஆண்டு கால வரலாறு இருக்கு இல்லையா? எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்வி உரிமைக்கான போராட்டம் தான் தமிழ்நாட்டில். தொடர்ச்சியா அன்னையிலேருந்து நீதி கட்சி ஆரம்பிச்சது, தந்தை பெரியார் காங்கிரஸ்ல இருந்தது, வெளியில வந்தது, எல்லாமே இந்த மக்களுக்கான கல்வி உரிமை, சமூக நீதி. இதுதான். இது இன்னமும் தொடருது இல்லையா? இப்பயும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இன்னும் முடியல நமக்கு இந்த போராட்டம்.